என்னடா அவன் இன்னும் வரல? அவன் என்ன இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கானோ தெரியல. நாங்க அப்படி ஹெல்மெட் போடலனாலும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கலனாலும் பியூசிக்குள்ள சர்டிபிகேட் வச்சிருக்கலனாக்கா எங்களோட வண்டியை நிப்பாட்டி ஃபைன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோட்ல இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கக்குள்ள மந்திரிங்க மேலேயும் அதிகாரிங்க மேலேயும் நம்ம ஏன் ஃபைன் அடிக்க கூடாது? ஹாய் மச்சா. ஹாய்டா. ஹாய் ஹாய். ஏய், நீ யாரு கூட சாட் பண்ற? ஏய், சித்ரா எங்க இருக்கோ அவன் வரன்னு சொன்னா. ஏய், நீ அவனுக்கு அங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய், இவன் என்ன யோசிக்கிறா அவன் என்ன யோசிக்கிறா எனக்கு தெரியாது. நான் அவனை காதலிக்கிறேன். காதலன் என்ன மச்சா? ஏய், காதலன் நான் 7 சென்ஸ், மிகதா எல்லா சென்ஸையும் டிஸ்ட்ராய் பண்றது. தேவையில்லாம டென்ஷன் கொடுக்கறது. ஏய், இந்த காதல் இருக்கு பாரு, வரும் போகும். கண்ணுக்குள்ள தண்ணி தான் வந்து போயிட்டே இருக்கும். தானி ஒரு மாதிரி தொப்பா வந்துச்சுன்னா போய மாட்டது. அதுக்குதான் யார் நீ காதலிக்க வேண்டாம், நம்ம ஜெய மாதிரி. என்னடா நீ யார் நீ காதலிக்கவில்லையா? இல்ல மச்சான், இவனுக்கு டைம் எங்கடா இருக்கு? எப்ப பார்த்தா கம்ப்யூட்டர் நோண்டிட்டே இருக்க, என்ன பண்றன்னு புரியல. எப்ப பார்த்தா வேலை பண்ணிட்டே இருக்க, எந்த பொண்ணும் பாக்குறதே இல்ல. எதன பொண்ணுன்னு பார்த்தா அவன் பயந்துட்டே இருப்பான். அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லடா. எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கிடைக்கலடா மச்சான். ஏய், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? அவளை பார்த்த உடனே நான் என்னை நானே மறந்துடணும். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவ வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுத்த போதும். என் கண்களை பார்த்து அவ என் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும். பிரசாத், நம்மளோட வாழ்க்கை எப்போ ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வராலோ அன்னைக்குதான். டேய் மச்சா, உன்னோட கனவு கண்ணி உன் பின்னாடி வந்துட்டு இருக்கா பாரு ஸ்கூட்டில. எவ்வளவு அழகா இருக்கா இவன்.
ஹலோ ஹலோ திவ்யா, உனக்கு என்னாச்சு இவ்வளவு வேகமா ஓடி வர? பாதி வழியிலே கழட்டி விட்டேனா ஓடிதான் வர முடியும், லைட்லயே வர முடியும்? டே மச்சான், இவ திவ்யாடா. ஏ யாரு திவ்யா? அதான் காலையில ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தால. யார் அந்த மிஸ்? நம்ம யாரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் இங்கிலீஷ்காரங்க மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகா இருப்பானா? ஏய், அவளை பார்த்த உடனே எனக்குள்ள காதல் வந்துடுச்சுடா. ஏ நீ அவனுக்கு காதலிக்கிறியா? காலையில் தானே நீ பார்த்தவன். நீ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மச்சான். எந்த ஒரு பொண்ணையும் காதலிக்கிறதுக்காக 8.4 செகண்ட் தேவைப்படுதுன்னு. ஆனா அவளை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல எனக்கு காதல் இது மலர்ந்துச்சு. காதலா இல்ல மேகியா? 2 நிமிஷம்ல ரெடி ஆயிடுச்சு. ஏ இது காதல் இல்ல, வெறும் அட்ராக்ஷன் தான். எனக்கு உனக்கு அவனுக்கு யாருக்கான அட்ராக்ஷன் வரலாம். திவ்யாவோட காலோட கொலுசு சத்தம் என் மனசை தொட்டுடுச்சா மச்சான். நான் எப்போ திவ்யாவை சந்திச்சேனோ அப்பத்துல இருந்து இந்த உலகமே எனக்கு புதுசா தெரியுதுடா. அவ கண்ணில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா மச்சான். அவளை பார்த்த உடனே நான் என்னன்னு மறந்துட்டேன்டா. திவ்யாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. டீடைல்ஸ் ஸ்கூட்டி நம்பர் 839 DV 3256. இது போதும். வா போலாம். உன்னை பார்த்த அந்த முதல் நாள் எனக்குள் ஏதோ புதிய மாற்றம். இந்த இன்பம் என் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் என்று நினைக்கிறேன். திரும்பவும் நான் உன்னை எப்ப பார்க்க போறேன்? இல்லைன்னா இந்த கனவு கனவாவே இருந்துருமா? உலகத்தில் உள்ள அனைத்து அழகுகளும் உன்னிடம் உள்ளது. உன் அழகின் ஓவியம் என் மனதை கொள்ளை கொண்டது. என் மனதில் உன் ஓவியம் ஆழமாக பதிந்து விட்டது. இனி அந்த ஓவியத்தை யாராலும் அழிக்க முடியாது.
தடவை திரும்பி பாரு திவ்யா. பார்த்தேனே அவளின் கண்ணை, திருடிவிட்டாள் அவள் என்னை, வர்ணத்தை மனதில் அலங்கரித்து. உன்னுடைய அழகின் கதிர் என் மேலே விழுந்தது, மலையின் போல அது பொழிந்தது. நீதான் என் கனவின் ராணி, நீதான் என் விதியை மாற்றினாய். முதலில் இதயத்தில் இப்படி இல்லை, நான் வாழ ஆரம்பித்தன் புது வாழ்க்கையை. நடக்கும் போது நானே என்னை நின்று உன்னிடம் கேட்கிறேன். I am in love, falling in love. 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 உன்னை நினைத்து என்னை நான் மறந்து போனேன், உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை அழிய எப்போதுமே எனக்குள் நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் கனவுகளிலும் நீதானே இருக்கிறாய். உன்னை பார்த்தாலே உலகம் புதிதாக தோன்றது. உன்னுடன் பேச நான் விரும்புகிறேன். சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், அதனால் இதயம் தவிக்கிறதா. எனது உலகத்தில் எதுவும் இல்லை, நீ மட்டும் உள்ளாய். I am in love, falling in love. 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 தூரமாக மறந்திருந்தாலும் நானாலும் தனியாக இருக்கிறேன். எப்போதுமே உனக்காக. இதயத்தின் வார்த்தைகளை எப்படி சொல்வது, என் இதயம் இப்போது எதுவும் கேட்கவில்லை. உன் பார்வை என்னை கொள்ளை அளித்தது. இப்போ என்னை உன் நிழலாக மாற்றிவிடு. இப்போது என் மகிழ்ச்சியில் எல்லையே இல்லை. நீ என் குழையை இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம். எனது உலகத்தில் எதுவும் இல்லை, நீ மட்டும் உள்ளாய். I am in love, falling in love. I am in love, falling in love. I am in love, falling in love. I am in love, falling in love.
ஏய், நீ எப்ப பார்த்தா அவன் பார்த்துட்டே இருக்கா? வெறும் பார்த்துட்டே இருக்கா? இதை நான் சொல்ல போறியா? இவன் எல்லாமே கண்ணாலதான் பண்ண போறான். ஏய், பொண்ணோட அழக ரசிக்கணும்னாக்கா அவ கண்ணை பார்க்கணும்டா மச்சான். அவ மனசுக்குள்ள போகணும்னாக்கா இது மட்டும்தான் ஒரு வழி இருக்கு. ஏய், நீ அந்த பொண்ணுன்னு பார்த்தவே இல்ல, அப்படி அவளை காதலா? காதல்னாக்கா ரெண்டு பேரும் சேர்றது மட்டும் இல்ல, ரெண்டு மனசு சேர்ந்து ஒரு மனசா ஆகணும். ஒருவேளை அது சந்தோஷமா இருக்கலாம், துக்கமாவும் இருக்கலாம். அதுதான் உண்மையான காதல்டா. ஏய், புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு. ஏய், ரொம்ப காதலிக்கிறது கூட உடம்பு நல்லதில்ல. ஏய், விடுறா. என்னோட பொண்ணு, என்னோட குடும்பம், என்னோட விஷயம், என்னோட திவ்யாவ. அப்பாட்ட பேசி பாருமா. அவங்க பண்ணதெல்லாம் சரியா? என்னோட உயிரே, எவ்வளவு அழகா இருக்க நீ. நீ இந்த உலகத்தை சேர்ந்தவளா இல்ல சொர்க்கத்தில் உள்ள தேவதையா? உன்னோட அழகுல மயங்கி என்ன அறியாமலே நான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேம்மா. என் உயிரே, ஒரு நாளைக்கு நான் 1000 தடவை உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு தடையாவது நான் ஞாபகத்துல வரேனா? உனக்கு எப்பயாவது என் கூட பேசணும்னு விருப்பம் இல்லையா? நீ என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னு தெரியும். ஆனா நான் உன்னை என் இதயத்துல வச்சிருக்கேன். ஞாபகங்கள் வந்து எப்ப வேணாலும் அழிஞ்சிடலாம். ஆனா நீ என் இதயத்துல இருக்கிற வரைக்கும் என்னோட சுவாசமே நீ தானே. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? நான் சுவாசிக்கிறதே உனக்காகன்னு. என்னோட ஆசையே நீதான். நான் எது யோசிச்சாலுமே அது உன்னை பத்தி மட்டும்தான். நான் எப்ப கண்ணை மூடி திறந்தாலும் உன்னோட முகம் மட்டும்தான் என் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ஒவ்வொரு நொடியும் நான் உன்னதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் கண் முன்னாடி நீதான் வந்து நிக்கிற. அப்படின்னா இது என்னோட காதல் இல்ல, இது பைத்தியக்காரத்தனம். நிஜமா உன் மேல பைத்தியக்காரத்தனமான அன்பு இது. ஓய், எந்த விஷயத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியோ அதை நீ பைத்தியக்காரத்தனம் நினைக்கிற. அந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் நான் காதல்னு சொல்றேமா. உன்னோட கண்கள்ல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா உன்னை எவ்வளவு பார்த்தாலும் என் மனசு இன்னும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுது.
ஓய், அலையே இல்லாத ஒரு கடல் கூட இருக்கலாம். ஆனா உன்னை நினைக்காத ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. திவ்யா, நிஜமான உலகம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும். ஆனா என்னோட உலகம் வெறும் நீ மட்டும்தான். என் பார்வை உன்னையதாமா தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. என் மனசுக்கும் உன்னையதான் ரொம்ப பிடிச்சிருக்குமா. திவ்யா, இங்க இருக்கமா. உன் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த நிலவு போல ஷைனிங் என் பக்கத்துல இருந்தா என்னோட மனசோட துடிப்பு என்னைக்குமே நிக்காது பார்த்து. பைத்தியக்காரி மாதிரி பேசாதடா. இன்னும் எவன் நாள் அந்த பொண்ணுன்னு பார்த்துட்டே இருப்பான். நாங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, எப்ப அவ விரும்புறாளோ அப்புறம் அவ என்னை திரும்பி பார்க்கக்குள்ள அப்ப என் இதயத்துல இருந்து காதல் வெளியே வருதுடா. அந்த விஷயத்த வார்த்தையால சொல்ல முடியாது. போற நேரத்துல அவ திரும்பி பாப்பால, நான் புரிஞ்சுக்கோ அவ ஏதோ கேட்கிறா என்கிட்ட, திரும்ப நம்ம எப்போ சந்திப்போன்னு. நீ சீக்கிரமா அந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணுக்கோ. இல்லன்னா உனக்கு காதல் பார்த்து அந்த ரேடியோல தான் சொல்ல வேண்டியது இருக்கும். உனக்கு புரியுதா? என்னடா ஆச்சு? வா போலாம். எங்கடா? நீ அப்படியே மறந்துட்டியா? நம்ம எல்லாம் பாண்டிச்சேரி போலாம் பிளான் பண்ணிட்டோம் தானா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். திவ்யா நீ காலனி கரப்ப எல்லாரும் நீ மறந்துட்டியா? அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லடா. இன்னைக்கு தாத்தா வர போற ஸ்டேஷன்ல, அவரை தான் கூட்டிட்டு வர போறேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? உன் தாத்தா வந்து 10 நாளுக்கு அப்புறம் தான் வர போறாரு. நீ இப்ப அங்க போய் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண போறியா? வா போலாம். வாடா போலாம். அட நீ எங்க இருக்க? உனக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்றது உனக்கு தெரியாதா? என்னோட கண்கள் 4 திசையும் வெறும் ஒன்ன மட்டும் தான் தேடுது. நான் எப்படி என் கண்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? உனக்கு தெரியல உனக்காக என் இதயம் எப்படி துடிக்குதுன்னு. இதை நீ மறந்துடாத. மை ஹார்ட் பீட் ஃபார் யூ. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. டேய் மச்சான், என்னடா தேவதாஸ் மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? வா என்ஜாய் பண்ணலாம். கேளு. எவனு காதல உளுந்தனும், எவனு சூடட்டியில உளுந்தனும் அவனை காப்பாத்தவே முடியாது. விடுடா, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுடா. இந்த காதல் இருக்கு பாரு, தலைவலி மாதிரி. இது எக்ஸ்ரே ஸ்கேனிங்ல தெரியனே தெரியாது. எவனுக்கு வலி இருக்கோ அவனுக்கு தான் தெரியும். காதல் கூட அந்த மாதிரி. எவன் உள்ள போகணும் அவன் தான் தெரியும்.
ஓ மை லவ் திவ்யா, எவ்வளவு அழகா இருக்கப்பா நீ. சிற்பிகளால் செதுக்கப்பட்ட சிலை போல இருக்கிறப்பா நீ. சொர்க்கத்தின் தேவதை போல இருக்கிறாய். பௌர்ணமி போல அழகு கொண்டவள் நீ. என் மனசுக்கு ஏத்த பொண்ணுதான் நீ. என்னோட அமைதிக்கு முத வார்த்தையே நீதான். என் இதய துடிப்பு நீதான். இதயம் வேணா என்னோடதா இருக்கலாம், ஆனா இது துடிக்கிறது உனக்காக மட்டும்தான். ஐ லவ் யூ திவ்யா, ஐ லவ் யூ. ஏ மச்சா, நீ சொல்லாம வந்துட்டா நாங்க எவ்வளவு தேடிட்டோம் உன்னை. அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்ல மச்சான். என்னடா உன்னை திவ்யா பார்க்காம இருக்க முடியாதா? திவ்யாவை பார்க்காம என்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுடா. நான் எத்தனை முறை அவளை பார்த்தாலும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடா மச்சான். இப்படி பண்ணா எப்படி? நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா நீ அவனுக்கு காதலிக்கிற? நீ இல்லடா மச்சான். எல்லாரும் சொல்லுவார்தானே காதல் கண்ணு தெரியாது. இவன் கதை வேறு, இவன் பேசுறதே இல்ல. இது எந்த மாதிரி காதல்டா? டேய் மச்சா, உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை? அவகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதானே? நம்ம காதல் அடையிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத என் காதல் கிட்ட என் காதலை பத்தி சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? திவ்யாவை நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ அப்பெல்லாம் என் இதயத்தோட துடிப்பு எனக்கே கேட்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல என் வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குதுடா. உன் ப்ராப்ளம் இதுதானா? ஒரு வேலை செய், நீ திவ்யா பக்கத்துல போகும்போது ஐ லவ் யூ சொல்லிட்டு முன்னாடி போ. அவன் திரும்பி பாப்பா, அதுக்கு அர்த்தம் அவன் உன்னை காதலிக்கிறா. மச்சான். மச்சா, ஏன்டா நீ டென்ஷன் எடுக்கிறா? நாங்க எல்லாம் இருக்கும் தானா, நீ கவலைப்படாது. ஐ லவ் யூ திவ்யா. ஏன் அவ என்னை திரும்பியே பார்க்கல? நம்மளோட திவ்யால விளையாட்டு பண்றேன்னு நினைக்கிறேன். சரி, திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். I love you, Divya.
ஏன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா? அவ திரும்பி பார்த்துருக்கணும்ல. பேசி பார்ப்போம். இந்த தடவை சொல்லிடுறேன், திரும்பவும் சொல்லிடுறேன். திவ்யா, ஐ லவ் யூ திவ்யா. யாரு அவன்? எனக்கு தெரியாது. வாங்க நம்ம இங்கிருந்து போலாம். என்னாச்சு? என்னாச்சு சொல்லுடா. திவ்யாக்கு என் மேல கொஞ்சம் கூட காதலே கிடையாதுடா மச்சான். அவ என்னை கொஞ்சம் கூட மதிக்கலடா மச்சான். நான் அவளை என்னோட உலகமா நினைச்சிட்டு இருக்கேன்டா. ஆனா அவளோட உலகத்துல எனக்காக எந்த ஒரு இடமும் இல்லடா மச்சான். நான் அதை புரிஞ்சிக்கவே இல்லடா. ஆனா இனிமே திவ்யாவை என்னைக்குமே பார்க்க போறதுல நான் முடிவு பண்ணிருக்கேன்டா. நான் சொன்னதானோ, நீ எவ்வளவு காதலிக்கிறியோ உன் மனசு அவளை வலிக்கே ஆகும். ஜெய், என்ன பாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க நீ? ஒண்ணு இல்ல தாத்தா. நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா அதுக்காக உன் வாழ்க்கை அழிச்சுக்குவியா நீ? அப்படிலாம் ஒரு விஷயம் இல்ல தாத்தா. சொல்ல போனா நீங்க சொல்றது சரிதான். கொஞ்சம் கூட என்ன மதிக்கல தாத்தா. அவ யாரையோ பாக்குற மாதிரி என்ன பாக்குறா தாத்தா. விடுப்பா அதெல்லாம். அப்போ உன்னை காதலிக்கலன்னா அதை பத்தி நீ யோசிக்கிற. யாரால உன் மனசு வலிக்குதோ அது அவங்களோட தப்பு இல்ல, அது உன்னோட தப்பு தான்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சின்ன பழத்தனத்தெல்லாம் விட்டுரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சொல்றது, என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. வேலையில முன்னேறி போக முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் திவ்யா உள்ள நான் தான் வந்துட்டு இருக்குது. என்னப்பா ஜெய், உன் மனசு இவ்வளவு வீக்கா இருக்கா? ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்காக நீ உன்னோட லட்சியத்தை நீ மறந்து போயிருவியா? ஜெய், காதல் ரொம்ப அழகான விஷயம் தான். ஆனா அதோட அழகான விஷயம் நம்மளோட வாழ்க்கை தான். நீ பின்னாடி போய் உன்னோட வாழ்க்கைய உன்னால மாத்த முடியுமா? ஆனா முன்னாடி போய் உன்னோட எதிர்காலத்தை கண்டிப்பா உன்னால மாத்த முடியும். சரி தாத்தா, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். இனிமேல இருந்து என் ப்ராஜெக்ட்ல மட்டும் நான் கவனம் கொடுக்குறேன் தாத்தா. இப்ப சொன்னியா, அதான் கரெக்ட். நீ என்ன நினைக்கிற, அவன் தெரிஞ்சிருவானா? இவன் எல்லா விஷயம் மறந்துற. என்னன்னா நம்ம ஜெய் காதலுக்குள்ள பைத்தியம் ஆயிடுச்சு. நீ எது சொல்லாம உன் மனசுக்குள்ளே மறைச்சு வச்சிருந்தாலும் உன்னோட கண்களே என்னை காட்டி கொடுக்குது நீ அவனை எவ்வளவு விரும்புறன்னு. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு என்ன நீங்க கேட்காதீங்க, அது என்னால சொல்ல முடியாது.
நான் அவனை பார்த்து நான் என் மனசுல இருக்கிறது எல்லாம் அவன்கிட்ட சொல்லுவேன். நான் அவன்கிட்ட என்னை பத்தி சொல்லுவேன், அவனை எவ்வளவு பிடிக்கும்னு. இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட அவன்கிட்ட பேசணுது இல்லைல்ல? நம்ம மனசுல நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம கண்கள் தான் பேசும். திவ்யா, 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 திவ்யா. ஒரு தடவை திரும்பி பாரு திவ்யா. ஏய், நீ இங்க என்ன பண்றா? வா உட்காரு. திவ்யா, ஏய் வா உட்காரு. ஹலோ 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 ஹலோ, உங்களை தான் கூப்பிடுறேன். ஹலோ நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமா தான் இருக்கும். என்னோட இதயத்துல நீ, உன்னோட இதயத்துல நான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா தான் இருக்கும். உன்னை பார்க்கறதுக்கு என் கண்கள் காத்திருக்கு. ஒருவேளை நீ வரலன்னா நான் என்னோட அந்த கண்களோட கண்ணிற்கு என்ன பதில் சொல்லுவேன்? இது என்கிட்ட அடிக்கடி கேக்குது. ஒன்னும் புரியல, நான் என்ன பண்றது? உன்னோட எல்லா ஞாபகத்தையும் நான் என்னோட மனசுலயே வைப்பேன். உன்னை பத்தி ஞாபகம் வரும்போதெல்லாம் நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நான் உன்னோட ஞாபகங்களையே வாழ்ந்துருவேன். உன் ஓவியத்தை என் கண்ணுக்குள் கொண்டு கண்ணீரால் அர்ப்பணிக்கிறேன். உன் காதலை என் மனதில் கொண்டு சத்தமில்லாமல் சொல்லுகிறேன். நீ இல்லை என்றால்
நானும் இல்லை. ஒரு நிமிடம் கூட நீ இல்லாமல் என்னால் வாழக்கூட முடியாது. ஐ லவ் யூ திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ அழுகுற? என்னோட கண்ணில் கண்ணீர் வர்றதுனால நான் கஷ்டப்படுறேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு பிடிச்சவங்களோட ஞாபகம் வந்துருச்சு, அதான். உன்னால அவனை மறக்க முடியுமா? மனுஷங்க மண்ணுக்குள்ள எவ்வளவு புதைக்கப்படுறாங்க தெரியல. அதை விட அதிகமா நம்ம மனசுக்குள்ள புதைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஞாபகங்களும் எவ்வளவு விசித்திரமானதுல. சில ஞாபகங்கள் நம்மள எவ்வளவு சந்தோஷப்படுத்துது. ஆனா சில ஞாபகங்கள் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மள அழ வச்சிடும். ஏய் என்னாச்சு உனக்கு? பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு? அந்த திவ்யான மறந்துடா. கடல்ல ஒரு ஊசி விழுந்துட்டா கூட அதை திட்டுறது இவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? என் மனசுக்குள்ள இருக்க திவ்யா வெளியே தூக்கி போடுறது அவ்வளவு பெரிய கஷ்டம் தான் மச்சான். பொண்ணா, என் காதல் இந்த கடல் போல பெருசுடா. அதோட ஒரு கரையை தான் நம்ம பார்க்க முடியும், ஆனா அடுத்த கரையே இல்லடா. என் காதலும் அதே மாதிரி தான்டா. அதுல ஆரம்பம் இருக்கு, ஆனா அதுக்கு முடிவே இல்லடா. இப்ப நீ என்ன பண்ண போற அது மட்டும் சொல்லு. இந்த ஊரையும் திவ்யாவோட ஞாபகத்துல இருந்து எங்கேயாவது தூரம் போயிடலான்னு பாக்குறேன். அப்படி ஏன் யோசிக்கிற நீ? நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தெரியுமா? அதே மாதிரி நான் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க விரும்பல. இந்த மாதிரி சிரிச்சுதான் பசங்களை உங்க காதல் வலையில மாட்ட வச்சிடுறீங்க. எப்போ அந்த பசங்க வந்து உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றாங்களோ அந்த நேரத்துல எதுவுமே கேட்காத மாதிரி இருந்துக்கிறீங்க. நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறது தெரியுமா திவ்யா? என் கண்ணுல இருக்க காதல் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா? என் மனசு துடிப்பு கூடமா உனக்கு கேட்க மாட்டேங்குது? எவனால மூச்சு விட முடியும், அவன் ஒரு செகண்ட்ல செத்து போயிருவான். ஆனா எவனுக்கு அந்த காதல் கிடைக்கலையோ அவன் என்ன மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் சாவறான். ஒரு பிரச்சனை இல்லை, நீ எங்க இருக்கியோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நில்லு. நீ திவ்யா கூட இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஒருத்தவங்களை பத்தி தெரியாம அவங்கள பத்தி பேசக்கூடாது. இப்படி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்னை அவ கண்டுக்கலன்னு, உன் பேச்சு அவ கேட்கலன்னு, அது எதுக்குன்னு நீ அதை பத்தி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா திவ்யா 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 உனக்கு தெரியுமா அவளுக்கு செலிபிரிட்டி டிசீஸ்னு? அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க?
சில பேத்துக்கு சில குரல்கள் கேட்காது. அதே மாதிரிதான் திவ்யாக்கு ஆண்கள் குரலும் கேட்காது. அதனாலதான் நீ சொன்னது பேசினது அவ எதுவுமே கேட்கல. அவ எதுவுமே கேட்டிருக்க மாட்டா. அப்படின்னா நான் என்னெல்லாம் சொன்னனோ அது திவ்யாக்கு கேட்கலையா? நீ நம்பாட்டி போ, இதுதான் உண்மை. என்ன செமையா இருக்கப்பா. ஐ லவ் யூ திவ்யா. என்னை மன்னி நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிற திவ்யா. நீ அதை புரிஞ்சிக்க முடியாது திவ்யா. ஐ லவ் யூ திவ்யா. ஐ லவ் யூ. நான் மனசு நீதான் என்னோட வாழ்க்கை. நீதான் என்னோட உலகமே. நீ எனக்காக மட்டும்தான். நீ எனக்கானவன். எனக்காக நீ மட்டும்தான். உனக்காக நான் மட்டும்தான். என் இதயத்துல நீதான் இருக்க. உனக்குள்ளதான் நான் இருக்கேன். என்னோட கற்பனையிலயும் நீதான் இருக்க. உன்னோட ஞாபகத்துல கலந்துருக்கேன். என் மனசுக்குள்ளே நீதான் இருக்க. உன்னோட மனசுலயும் இருக்கு. என்னோட ஆறு உயிரே, எவ்வளவு அழகா இருக்க நீ. நீ இந்த உலகத்தை சார்ந்தவளா இல்ல சொர்க்கத்தின் தேவதையா? நான் மண்ணின் பெண் தான், சொர்க்கத்தின் தேவதை இல்ல. ஐ லவ் யூ திவ்யா. ஐ லவ் யூ டூ. திவ்யா, நீ என்னை கட்டி பிடிப்பியா?